பிரசங்க ஊழியன்னா என்ன? வேதத்தில் இருப்பதை வேற ஏதோ புக்லேருந்து எடுத்து வந்து கொடுக்கறதுலாம் பிரசங்கம் கிடையாது. உங்களை நேசிக்கிறார், நீங்களாம் கவலையே படாதீங்க, நீங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாதம்மா. பைபிள் படிக்கலாம் நரகத்துக்கு போயிடுவேன், பைபிள் படிக்க இஷ்டம் இல்லையா, கெட் லாஸ்ட். ஏமா சொன்னேன்? சொன்னேன் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்தணும்னு சொன்னாரு. கண்டித்து உணர்த்தணும். புரியுதா? இந்த சிம்பிள் தம்புரோடு வச்சுக்கோங்க. யார் பிரசங்கம் பண்ணாலும் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துறாங்களா? யோவான் 16:7 படிங்க. 16:7 மற்றும் 8. யோவான் 16:7 மற்றும் 8. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் இருந்தால் இந்த மூன்றும் இருக்கும். இந்த மூன்றும் இருக்கும். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து. இந்த பாவத்தை குறித்த கண்டிப்பு இருக்கும், நீதியை குறித்த கண்டிப்பு இருக்கும், நியாய தீர்ப்பை குறித்த கண்டிப்பு இருக்கும். கண்டித்து உணர்த்துதல். இப்போ யார் பிரசங்கம் பண்ணாலும் டெஸ்ட் பண்ணுங்க. இந்த டெஸ்ட் வரல, இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகல, ரொம்ப தடவி கொடுக்குற மெசேஜா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பிரசங்கத்தை நீங்க எடுத்துக்கவே வேணும். காது இனிமையா இருந்தா முதல்ல இந்த டெஸ்ட்டுக்கு உட்படுத்துங்க. என்னுடைய பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து இந்த மெசேஜ் என்ன உணர்த்துதா?